வணக்கம். ஜிப்மர் மருத்துவமனையில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் மருத்துவர்களுக்கு ஜிப்மர் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாக துணை இயக்குநர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள உத்தரவில் கொல்கத்தாவில் மருத்துவக் கல்லூரி சம்பவத்தை தொடர்ந்து நாடு தழுவிய மருத்துவர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக ஜிப்மர் மருத்துவர்கள் சங்கம் அறிவித்த வேலை நிறுத்தத்துக்கு இங்குள்ள சில சங்கங்கள் பல வழிகளில் தங்கள் ஆதரவை அளித்துள்ளன. ஜிப்மர் நடத்தை விதிகளில் அனைத்து ஊழியர்களின் கவனத்துக்கு தெரிவிக்கிறோம். வேலை நிறுத்தமோ வேலை நிறுத்தத்தை ஊக்குவிக்கும் எந்த நடவடிக்கையும் விதியை மீறுவதாகும். குறிப்பாக அனுமதியின்றி மொத்தமாக விடுப்பெடுப்பது, முன் அனுமதியின்றி பணியிடத்திலிருந்து வெளியேறுதல் ஆகியவை விதிகளை மீறி செயல்படுவதாக கருதப்படும். பணிகளில் இல்லாவிட்டால் அக்காலத்தில் ஊதியம் பெற முடியாது. இதில் மிக முக்கியமாக ஜிப்மர் நோயாளிகளை பராமரித்து சேவைகள் தரும் நிறுவனம். அதனால் டாக்டர்கள் ஊழியர்கள் சேவைகளை இழக்க முடியாது. அவர்கள் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டம் போன்றவற்றில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிடில் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட திருத்த பணிகள் வரும் அக்டோபர் 29 துவங்குகிறது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையம் 18 வயது பூர்த்தியடைந்த நபர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி இறந்த மற்றும் வேறு மாநிலத்திற்கு குடிபெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்குதல், வாக்காளர்களின் முகவரி, புகைப்படம் போன்றவை திருத்தம் செய்தல் ஆகிய பணிகள் வரும் அக்டோபர் 29 முதல் துவங்க உள்ளது. அதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி சட்டசபை தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கும் பணிகளை அதிகாரிகள் மேற்கொள்ள உள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் மருத்துவமனை வளாகத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்த சம்பவத்திற்கு நீதி கேட்டும் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தியும் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவமனையில் பயிலும் மருத்துவ மாணவர்கள் மற்றும் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரி மாணவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து இன்று காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி வளாகத்திலிருந்து இறந்த பயிற்சி மருத்துவரின் மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையில் கையில் கண்டன பதாகைகளை ஏந்தி கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி மருத்துவ மாணவர்கள் மற்றும் செவிலியர் மாணவர்கள் கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி தட்டாஞ்சாவடி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் அமைந்துள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன், தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் ஷாலினி சிங், அரசு செயலர்கள் ஆசிஷ் மாதவராவ் மோரே, ஜவஹர் கேசவன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையுடன் புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. பின்னர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சத் பவனா உறுதிமொழி வாசிக்க அனைவரும் எடுத்துக் கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு ஆளுநராக பணியாற்றிய தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா செய்த பிறகு தற்போதைய மகாராஷ்டிரா மாநிலத்தின் ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த ஜூலை 27 குடியரசுத் தலைவர் புதுச்சேரி உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு ஆளுநர்களை மாற்றம் செய்தும் புதிய ஆளுநர்களை நியமனம் செய்தும் அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி குஜராத் அரசின் முதன்மை செயலராக பணியாற்றிய கேரளாவை சேர்ந்த கைலாஷ்நாதன் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் நேற்று டெல்லியில் பிரதமர் இல்லத்தில் நரேந்திர மோடி புதிதாக நியமனம் செய்யப்பட்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாக பிரதமருடன் கைலாஷ்நாதன் ஆலோசித்திருக்கலாம் என்று தெரிகிறது.
புதுச்சேரி நிரந்தர துணைநிலை ஆளுநராக பதவியேற்ற பின் முதலாக டெல்லி பயணம் மேற்கொண்ட கைலாஷ்நாதன் பிரதமரை சந்தித்து பேசியுள்ள நிலையில் அடுத்ததாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கையும் சந்தித்து பேசினார். கைலாஷ்நாதன் பிரதமர் மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதால் அவரது டெல்லி பயணம் புதுச்சேரியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. புதுச்சேரி மாநில மத்திய ஜிஎஸ்டி ஆணையராக மிலிந்த் லன்சேவார் பதவியேற்றுக் கொண்டார். மத்திய நிதி அமைச்சகம் நாடு முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் சுங்கம் மற்றும் ஜிஎஸ்டி ஆணையர்களை பணிமாறுதல் செய்துள்ளது. இந்த பணிமாறுதல் உத்தரவின்படி புதுச்சேரி மாநில மத்திய ஜிஎஸ்டி ஆணையராக பணியாற்றிக் கொண்டிருந்த பத்மஸ்ரீ மத்திய பிரதேச மாநிலம் போபாலுக்கு பணிமாறுதல் ஆகியுள்ளார். இதையடுத்து புதுச்சேரி மாநில மத்திய ஜிஎஸ்டி ஆணையராக மிலிந்த் லன்சேவார் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மத்திய ஜிஎஸ்டி அலுவலகத்தில் நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இவர் இதற்கு முன்பு மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள தேசிய சுங்கம், ஜிஎஸ்டி மற்றும் போதைப் பொருள் தடுப்பு பயிற்சி கூடத்தில் தலைமை இயக்குநராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசுக்கான 50% இடங்களை நிகழாண்டில் முழுமையாக வழங்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி அறிவுறுத்தியுள்ளார். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடங்களை பெறுவது தொடர்பான கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வரின் அறையில் நடைபெற்றது. முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, சார்பு செயலர் சௌமியா, சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வில் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் சார்பில் 3 நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் ஆண்டுதோறும் அரசுக்கான 50% இடங்களான 325இல் 239 இடங்களை அதிகபட்சமாக தனியார் மருத்துவக் கல்லூரிகளால் அரசுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்டது. நிகழாண்டில் 50% இடங்களை முழுமையாக அரசுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வழங்க வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியதாக தெரிகிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுக்கான நடைமுறை சிக்கல்களை கூறி கடந்த ஆண்டு அரசுக்கு வழங்கிய 239 இடங்களில் 1-2 இடங்களை கூடுதலாக வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்கான இடங்கள் குறித்த அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாகும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் அருகே உள்ள ஆயர்குளம் சுயம்பு நாகமுத்தம்மன் ஆலயத்தில் ஆவணி மாத பௌர்ணமி ஊஞ்சல் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், சந்தனம், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகம் செய்து தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. மாலை 7 மணி அளவில் உற்சவர் சிறப்பு அலங்காரத்தில் அலங்காரம் செய்யப்பட்டு ஊஞ்சல் உற்சவத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சி அளித்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தா மாநிலத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் துன்புறுத்தல் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பணி புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பான பணியிடம் வேண்டும் என்றும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மீனவர்களுக்கு 50% மானியத்தில் ஃபைபர் படகுகளை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் காரைக்காலை சேர்ந்த 2 மீனவர்களுக்கு 40% மானியத்தில் மீன்களை தொலைதூர பகுதிகளுக்கு எடுத்து செல்லும் வகையில் குளிரூட்டப்பட்ட கனரக வாகனங்கள், மேலும் புதுச்சேரி மாநில அரசின் பாரம்பரிய மீனவர்களின் நலனை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டமான 50% மானியத்தில் வெளிப்புற இயந்திரம் பொருத்தக்கூடிய ஃபைபர் படகுகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த 19 பயனாளிகளுக்கு 50% மானியத்தில் விசைப்படகு மற்றும் வலைகள் ஆகியவற்றை அமைச்சர் திருமுருகன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டனர்.
முன்னதாக மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட ஃபைபர் படகில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் துணை ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் பயணம் செய்தனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு அரசின் இலவச மடிக்கணினிகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை மூலம் நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மேல்நிலை கல்வி பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு மடியங்கி ஆகியவற்றை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் வழங்கி வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி துணை முதல்வர், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 18 வயது நிரம்ப காத்திருப்போர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற முன்கூட்டி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி துணை தலைமை தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய தேர்தல் ஆணையம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியை தகுதி பெறும் நாளாக கொண்டு சட்டமன்ற தொகுதிகளில் 2025ஆம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் சுருக்கமுறை திருத்த பணியினை நடத்துமாறு தெரிவித்துள்ளது. திருத்த பணிக்கு முன் செய்யப்பட வேண்டிய பணியாக வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் இன்று முதல் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரை தங்களின் வாக்குச்சாவடிக்குட்பட்ட பகுதிக்கு வீடு வீடாக சென்று இறந்த குடிபெயர்ந்த வாக்காளர்களின் விவரங்களை, உறவினர் மற்றும் வாக்காளர் பதிவேட்டில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் 1/4/2025, 1/7/2025 மற்றும் 1/10/2025 ஆகிய தேதிகளில் 18 வயதை நிறைவு செய்ய இருப்பவர்கள் மேற்கண்ட தகுதி தேதிகளுக்கான விண்ணப்பங்களை முன்கூட்டி சமர்ப்பிக்கலாம். பொதுமக்கள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இத்திருத்த பணிக்காக வீடு வீடாக வரும் வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கிடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு நடைபெற்றது. புதுவை அரசு கல்வித்துறையின் சார்பாக 68வது அகில இந்திய அளவிலான பள்ளிகளுக்கிடையிலான தேசிய போட்டியில் பங்கேற்கும் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தேர்வு வில்லியனூர் ஆச்சாரியா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. கல்வித்துறை உடற்கல்வி இணை இயக்குநர் வைத்தியநாதன் தேர்வு முகாமினை தொடங்கி வைத்தார். பல்வேறு பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். இதில் 14 வயது மற்றும் 17 வயது மாணவ மாணவிக்கான தேர்வு முகாம் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளிலிருந்து கலந்து கொண்டனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி சத் பவனா உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமை செயலர் சரத் சவுகான் உறுதிமொழி வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆணையர் மற்றும் அரசு செயலர் ராஜு உறுதிமொழி தமிழில் வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தியதுடன் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்தார். ஆனால் இதுவரை முதல்வர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றாததால் அங்கன்வாடி ஊழியர்கள் சாரம் பகுதியில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சங்கத்தின் தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், மாதந்தோறும் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பங்கு சந்தையில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என கூறி காரைக்கால் நபரிடம் ரூபாய் 3.95 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். காரைக்காலை சேர்ந்தவர் செந்தில் முருகன். இவரிடம் பங்கு சந்தை செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி செந்தில் முருகன் ரூபாய் 3.95 லட்சம் பணத்தை அனுப்பியுள்ளார். அதன் பிறகு அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியாமல் அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தார்.
அதேபோல முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்த சுரேஷ் என்பவரை மார்பிங் செய்த புகைப்படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இது குறித்து இருவரும் கொடுத்த புகாரில் சேபக்கரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்த கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தல் கடந்த 2006 நடத்தப்பட்டது. 211 நடத்தப்பட வேண்டிய தேர்தல் 2024 வரை 13 ஆண்டுகளாக நடத்தவில்லை. இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் புதுச்சேரி காரைக்காலில் உள்ள 3 நகராட்சி 10 கொம்யூன் பஞ்சாயத்துகளில் போராட்டம் நடத்தப்படும் என மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் அறிவித்திருந்தார். அதன்படி முதற்கட்டமாக உலர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு புதுச்சேரி மாநில மக்கள் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உள்ளாட்சி தேர்தலை நடத்த வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மருத்துவமனையில் ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் ஒப்பந்த ஊழியர்கள் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்துக்கு பாமக தொழிற்சங்க தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். மாநில அமைப்பாளர் கணபதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போராட்டத்தை வாழ்த்தி பேசினார். இதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு சம்பள உயர்வை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும், கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் கொடுக்க வேண்டிய பஞ்சப்படி தொகையை நிலுவைத் தொகையுடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி நாளையும் நாளை மறுதினமும் காலை 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்துள்ளனர். இப்போராட்டத்தில் பாமக நிர்வாகிகள் திருமலை, துரைக்கண்ணு, தமிழ்செல்வன் மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.